Redmi K50 Gaming இல்ல Poco F3 GT இந்த ஃபோனை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. போன வருஷம் Redmi Gaming focused-ஆ இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இதுல MediaTek Dimensity 1200 சிப் இருந்துச்சு. ப்ளஸ் செல்லிங் பாயிண்டா 2 physical shoulder keys கொடுத்திருந்தாங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். ரெட்மியோட பிராண்டிங்ல ஒரு கேமிங் ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக லான்ச் பண்ணாங்க. வெல், நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தோம், நல்லா தான் சேல் ஆச்சு, ரிவ்யூஸும் நல்லா இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஃபாலோ அப்பாக Redmi K50 கேமிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை MediaTek Dimensity 1200க்கு பதிலாக ஆக்சுவலான QUALCOMM snapdragon flagship chip snapdragon 8 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வேறு என்ன இருக்குது, இந்த வீடியோவில் அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் K50 கேமிங் வர பாக்ஸ். மற்ற ரெட்மி பாக்ஸஸோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அந்த கேமிங் ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள இந்த கார்ட்போர்ட் இன்சர்ட், இதில் கேம் ஸ்டார்ட் பவர்ட் பை ரெட்மி அப்படின்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. எனிவேஸ், இதுக்குள்ள சிம் இஜெக்டர் டூல், ரெகுலர் குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் ஒரு சாஃப்ட் TPU கேஸ் இருக்கு. அடுத்து K50 கேமிங் ஃபோன், ரொம்ப ஃபெமிலியரான டிசைன், Poco F3 GT மாதிரி தான் இருக்கு. பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே ட்ரிகர்ஸ் இங்கேயும் இருக்கு. பேக் கார்னிங்கோட Gorilla Glass 5ஆல கவர் ஆயிருக்கு. மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கணும். ரெட்மி இது போக பிளாக், ப்ளூ 2 கலர் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் Mercedes AMGயோட ஒரு கொலாபரேஷனில் டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆன ஒரு ஃபோன். இதில் பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் எதுவும் கிடையாது. சரி, வேற என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-C கேபிள், இதில் ரைட் ஆங்கிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிச்சி கேம் விளையாடையில் சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும். ரொம்ப நேரம் அப்படி யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா 120 வாட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த 4700 mAh பேட்டரியை 0 to 100 வெறும் 19 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியணும். அது மட்டும் இல்லாமல் கேம் விளையாடையில கூட இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இப்போ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலையும் சரி, இன்டென்ஸான கேம்ஸ் விளையாடையிலையும் சரி ஹீட் ஜென்ரேட் ஆகும். இது எப்படி பிராண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் தாண்டி பேட்டரி ஹாட் ஆகையில் கொஞ்சம் இந்த சார்ஜ் ஸ்பீட் கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் கேம்ஸ் கண்டினியூஸாக விளையாடிட்டு இருக்கையில் ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா, அஃப்கோர்ஸ் கூலிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம த்ராட்லிங்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்தினாலையுமே ஹீட் ஜென்ரேட் ஆகும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணையில் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும், சார்ஜிங் ஸ்பீடும் அடி வாங்கும். பட் இங்கே இப்போது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, கிங் ஆஃப் க்ளோரின்னு ஒரு கேம் இருக்குது, அது 120 FPS கண்டினியூஸாக விளையாடையில கூட இந்த ஃபோனை 0 to 100 37 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ரெட்மி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் இங்கே கூலிங்க்கு நிறைய அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய வேப்பர் சேம்பர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உள்ள ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சிப்பால் பீக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண முடியணும். இப்போ PUBG நியூ ஸ்டேட், அல்ட்ரா கிராஃபிக்ஸ், மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்டில் நான் விளையாடையில ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரெட்மி இங்கே கூலிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதுக்காக Antutuல 1 மில்லியன் தாண்டிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. இது வரைக்கும் என் கைக்கு வந்த எந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 1 மில்லியனை தாண்டல. பட் அஃப்கோர்ஸ் மற்றவங்க டெஸ்டிங்கில் 1 மில்லியன் தாண்டி இருக்கு. எனிவேஸ், இங்கே ஸ்பெக்ஸ்னு பார்க்கல 8 இல்லை 12 GB LPDDR5 RAM, 128 இல்லை 256 GB UFS 3.1 ஃபாஸ்டான ஸ்டோரேஜ். இதில் ஒரு பார்ட்டை வேணும்னா வர்ச்சுவல் மெமரியாக யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஃபோன் Android 12 மேலே பில்ட் பண்ண MIUI 13ல ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளூடாக இருந்துச்சு. அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ். ரிஃப்ரெஷ் பற்றி பேசல, இந்த டிஸ்பிளே இன்னும் 6.67 inches OLED பேனல், Full HD+ ரெசல்யூஷன், 480 Hz டச் சாம்பிளிங், அது போக 1920 Hz PWM டிம்மிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டில் யூஸ் பண்ணல ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கணும். இது ஒரு தரமான பேனல், 10-bit HDR10+ சப்போர்ட்டோட பீக் பிரைட்னஸ் 1300 nits. இதுக்கு டிஸ்பிளே மேட்லேருந்து A+ ரேட்டிங் இருக்குது. ப்ளஸ் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass Victus யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோன்னு வரையில K50 கேமிங்கில் ஒரு குவாட் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. 2 எக்ஸ்ட்ரா ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைட்லையும். அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கர்ஸை JBLால் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் ஹெட்ஃபோன் ஜாக் இன்னமும் கிடையாது. என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மைக் லெஃப்ட்டில், வால்யூம் கீஸ், சிம் ட்ரே போக டாப்பில் இன்னொரு மைக்கும் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. அது போக IR பிளாஸ்டர். நிறைய ரெட்மி ஃபோன்ஸில் நம்ம பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம். பட் இங்கே இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 10 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியணும்னு சொல்கிறாங்க. பவர் பட்டன் ரைட்டில் இருக்குது. OLEDங்கிறதுனால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லை, பவர் பட்டனில் தான் பில்ட்னா இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இது போக ரைட்டில் 2 இன்ச்லையுமே பட்டன்ஸ், அதுக்கு ஸ்விட்சஸும் இருக்குது. ஸோ இதை ஃப்ளிப் பண்ண உடனே அந்த பட்டன்ஸ் பாப்அப் ஆகும், கேம் ஸ்பேஸும் லான்ச் ஆகும். இது நம்ம Poco F3 GT இல்லை K40 கேமிங்கில் பார்த்த எக்ஸாக்ட் அதே பட்டன்ஸ் கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் அண்டர் த ஹுட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கொஞ்சம் ரிஃபைண்டான ஒரு 2.0 வெர்ஷன்னு சொல்லலாம்.
நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், டபுள் ப்ரெஸ் இல்லை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுக்கு. பட் இன்னமும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஷட்டராவோ இல்லை உங்களுக்கு வேணுங்கிற ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்கோ இதை செட் பண்ண முடியாது. அதை ஒரு அப்டேட்டில் ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கேம் லோட் பண்ணதுக்கப்புறம் சைட்லேருந்து கேம் டர்போ மெனு ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கேருந்து நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்க்குற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை வீடியோ ரெக்கார்டிங் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அந்த மாதிரி. Redmi K50 கேமிங்கில் என்ன எக்ஸ்ட்ராவாக இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஷோல்டர் கீஸை இங்கேருந்து மேப் பண்ணலாம். உதாரணத்துக்கு PUBG நியூ ஸ்டேட்டில் லெஃப்ட் ட்ரிகரை எய்ம்க்கும் ரைட்டை ஷூட்டுக்கும் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக இந்த ஃபிசிக்கல் கீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எஸ்பெஷலி ROG Phone 5 மாதிரி ஃபோன்ஸில் உள்ள கெப்பாசிட்டிவ் கீஸோட கம்பேர் பண்ணல. ஹாப்டிக் ஃபீட்பேக்னு வரையில் ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கிறதுலேயே பெரிய எக்ஸாக்சஸ் மோட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஷார்ப்பாக ப்ரிசைஸாக டாக்டைலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது கேமிங்க்கு மட்டும் இல்லை, நார்மல் ரெகுலர் யூஸில் கூட இப்போ நீங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணலையும் சரி இல்லை நார்மலாக கீபோர்டில் டைப் பண்ணலையும் சரி எல்லா ரெகுலர் டாஸ்க்ஸ்லையுமே இதை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. இந்த எக்ஸாக்சஸ் மோட்டர்னால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசல, இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்பினேஷன் எதிர்பார்த்த மாதிரியே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரெகுலரான சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், ஆல்வேஸ் ஆன், ஸ்மார்ட் டூல் பாக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. Redmi K50 கேமிங் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் ஃப்ரெண்ட்லி ஃபோன்னு சொல்ல மாட்டேன், பட் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருந்தது. 8.5 mm திக்னஸ், 210 கிராம் வெயிட், ஒரு கேமிங் ஃபோனுக்கு நல்ல ஃபுட் பிரிண்ட்னு சொல்லலாம். இந்த பேக் டிசைன் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஒரு கேமர் ஃபோக்கஸ்டாக இருக்கு. எனக்கு பர்சனலாக பின்னாடி உள்ள அந்த LED ஃப்ளாஷும் சரி, கேமரா சுற்றி உள்ள ஆக்சன்ஸும் சரி பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கேமர் ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் சப்டியூடாக கொடுத்துருக்கலாமா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ அந்த கேமராஸ் பற்றி பேசையில் K40 கேமிங்கில் பார்த்தா கிட்டத்தட்ட அதே செட்டப் தான் இங்கேயும் இருக்குது. 64 மெகாபிக்சல் பிரைமரி f1.7 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. Sony IMX686 சென்சர் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இமேஜஸில் டீட்டெயில்ஸ் இருந்தது, கலர் ரீப்ரொடக்ஷனும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செகண்டரி கேமராவோட கலர்ஸ் ஆனால் இங்கே மேட்ச் பண்ணலை, ஸோ அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். செகண்டரி ஒரு 8 மெகாபிக்சல் f2.2 அல்ட்ரா வைட், ஃபீல்ட் ஆஃப் வியூ 120 டிகிரி. மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 20 மெகாபிக்சல் Sony IMX596 செல்ஃபிஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஃபோனில் கேமராஸ் மேலே ஃபோக்கஸ் இல்லாட்டியும் கேமராஸ் அபவ் ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ப்ரைஸிங்னு வரையில் போன ஜென்ரேஷன் K40 கேமிங்கோட இது ரேட் ரொம்பவே அதிகம். 3299 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் MediaTek Dimensity 1200, Snapdragon 8 Gen 1 பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் லான்ச் ஆன Snapdragon 8 Gen 1 ஃபோன்ஸ்லேயே இதுதான் லோவஸ்ட் ப்ரைஸ்னு சொல்ல மாட்டேன். லோவஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Moto Edge X30, அது இதோட 100 யுவான் கம்மியாக லான்ச் ஆச்சு. வேறு ஏதாவது ஃபோன் இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு, ப்ளஸ் ரொம்ப அதிகமான ரேட் பே பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, பெஸ்ட் ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ இந்த ஃபோனில் இருக்குது. 3299 யுவானுக்கு நிறையவே இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Redmi K50 கேமிங் பற்றி? இந்த ப்ரைஸிங் ஓகேவா? ஒரு 20% மார்க்கப்பில் மற்ற மார்க்கெட்ஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா கூட, உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் Poco F4 GT அப்படின்னு இது ஒரு 20% அதிகமான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூ மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ஃபோனை இந்த பாயிண்ட்டில் எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அடுத்து என்ன ரிவ்யூ பண்ண போகிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது OnePlus 9 RT, அதுக்கு அடுத்து iQOO 9 Pro, அதுக்கப்புறம் Moto Edge 30 Pro ரிவ்யூ பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னொரு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஃபோன் கவரேஜ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.